ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லாவே பாருங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விஷயம்ன்றத பாத்துறலாம். விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். விஜய் அண்ணாவை சங்கீதா அவர்கள் ஒரு ஃபேன் கேலா ஆசைப்பட்டு 1999ல இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையுமே நல்லாவே போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது ஒரு 4-5 இயர்ஸ் தான். ஒரே வீட்லயே தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த்ல தான் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது இந்த வருஷம் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசையாவே இருக்கு. இந்த கேஸ் ஒரு 2-3 தடவை கோர்ட்டுக்கு வந்து விசாரணை இல்லாத ஒத்தி வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வீடியோ கால்ல சங்கீதா அவர்கள் ஆஜர் ஆகி இருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அந்த கேஸ அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போதுல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக போறாங்க போல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய தாட்டா இருந்துச்சு. பட் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாத ஓஜி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கூடயே த்ரிஷா அவர்களுடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல சங்கீதா அவர்களோ விஜய் அவர்களுடைய மகன் மகளோ யாருமே கலந்து கொள்ளல. சில பேர் த்ரிஷா அவர்கள் வச்சு பாசிட்டிவாவும் பேசுறாங்க, நெகட்டிவாவும் பேசுறாங்க. பட் இப்ப டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கினதுக்கான பின்னணி ஒரு காரணத்தை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு லம்பா ஒரு பணத்தை கொடுத்திருக்காரு, மிரட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த அளவுக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் பணம் கொடுத்ததுனால தான் சங்கீதா அவர்கள் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமா எனக்கு தெரியுது. என் கருத்தை பொறுத்த அளவுக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கான உண்மை தகவலை சங்கீதா அவர்கள் ஓப்பனா சொன்னா மட்டும்தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய தட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பத்தி லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.